வணக்கம் நேர்களே, நானும் வைக்கிறேன்டா சிக்ஸ் பேக்ஸ் அப்படிங்கிறதுல இது நாள் 21 அண்ட் 22 vlog ஏன் கம்பேர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நாள் தொடர்ச்சியாக போயிட்டே இருக்கு, இன்னும் ஓய்வு இல்லை. அதனால தான் கொஞ்சம் வீடியோ பெருசாக இருக்கும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க. நாள் 20 பார்த்தோன்னா காலையில் ஏஞ்சி நம்மளோட எல்லா சமாச்சாரத்தையும் முடிச்சுட்டு வண்டி எடுத்து டேட்டா ஜிம்முக்கு போயாச்சு. ஜிம்ல இன்னைக்கு நமக்கு ஒரு புல் டே. ஸோ இங்கே புதுசாக இந்த வேரியேஷன் ஆட் பண்ணல, இருக்கிறதே தான் போட்டேன். ஸ்டார்ட் வித் லாட் புல் டவுன் 3 செட்டு 10 to 12 reps போட்டுட்டு சீட்டட் ரோஸ் போயாச்சு. அகைன் 10 to 12 reps. தென் ஐ டிட் ஃபேஸ் புல்ஸ் ரியடல்ஸ் டார்கெட் பண்ணி 3 செட்டு போட்டுட்டு ஐ வென்ட் டு ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன். இன்னைக்கு பாடி வெயிட்டே தான் போட்டேன், ஏன்னா லோவர் பேக்ல கொஞ்சம் பெயின் இருந்துச்சு. அப்புறம் துப்பாக்கி ஒர்க்குள்ள வச்சாச்சு. அதுக்கு ரெண்டே வேரியேஷன் தான். அகைன் ஒன் இஸ் பைசப் கர்ல்ஸ், இன்னும் வந்து ஹேமர் கர்ல்ஸ். ரெண்டுலயும் 3 செட்டு 10 to 12 reps தரமா போட்டு முடிச்சுட்டு வீட்டை வண்டியை தூக்கிட்டு வீட்டை பார்க்க வந்து ஐ ஸ்டார்ட் சாப்பிங் மை வெஜிடபிள்ஸ். அப்புறம் ஐ மெஷர்ட் மை ரைஸ். எல்லாமே சேர்த்து எல்லாத்தையும் தூக்கி ஒரே கடாயில போட்டு கையில கச்ச மசாலா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஏதோ ஒரு விதமான முட்டை ரைஸை நானும் ரெடி பண்ணிட்டேன். இங்க ஒரு வியர்டான காம்போ என்னன்னா, நான் சொரக்கா கூட்டு கூட அதை மிக்சிங் போட்டு சாப்பிட்டேன். இதுல எத்தனை பேருக்கு உங்களுக்கு பிடிக்கும்னு தெரியல, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. கமெண்ட் யாரும் வந்து கழுவி ஊத்திராதீங்க. அதுக்கப்புறம் கேமரா ஆங்கிள் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி பேக்கை பேக் பண்ணலான்னு பார்த்தா கேமரா வாங்கிடுச்சு. திரும்ப வெளியில வந்து பைக்கை ஸ்டார்ட் பண்ணா பைக்கும் கொஞ்சம் இஷ்யூ பண்ணிடுச்சு. அதனால பைக்கை ஓரமா நிறுத்திட்டு ராபிடோ போட்டு ஆஃபீஸுக்கு போயிட்டேன். நான் வாஸ் ஆல்ரெடி ரன்னிங் லேட். ஆஃபீஸுக்கு போயிட்டு இன்னைக்கு நண்பர் ஜூஸ் ஒன்று வாங்கி கொடுத்தாரு. அதை குடிச்சிட்டு நண்பர் கூட பேச்சை போட்டு கொஞ்சம் வேலையும் பார்த்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலி இட் வாஸ் டைம் டு வைண்ட் அப். ஸோ எல்லாத்தையும் மூட்டையை கட்டிட்டு திரும்ப ஐ வாக் மை வே பேக் ஹோம் பிகாஸ் பைக் இல்லை. அங்கே என்ன சிக்கல்னா, ரொம்ப டயர்டாக ரோட்லேயே உட்காந்துட்டேன். ஸோ எங்கள் அண்ணாவை கூப்பிட்டு அண்ணா தான் வந்து என்ன பிக்கப்பும் பண்ணிட்டு போய் வீட்டில் விட்டாங்க. விடும்போது கிட்டத்தட்ட 11 ஆச்சு. அதோட 20வது நாள் முடிஞ்சு 21 ஆரம்பிக்குது. ஐம் டாக்கிங் அபௌட் தி டேஸ். ஸோ 21வது நாள் என்னன்னா, காலைல 1:30 மணிக்கெல்லாம் ஏஞ்சி ட்ரெஸ் எல்லாம் மாட்டிட்டு ஷூ எல்லாம் மாட்டிட்டு வெளியில நான் கிளம்பி இந்த டைம் எல்லாம் காட்டுறதுக்கு என்ன காரணம்னா, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் 2 மணிக்கு வந்து என்ன பிக் பண்ண வேண்டியது. 2:30 மணி ஆகும் அவனுக்கு காணும். ஸோ நான் ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து போய் அவனை மெயின் ரோட்ல பிக் பண்ணி அவனை தேட்டருக்கும் கூப்பிட்டு போனான். எதுக்குற அவ்வளோ அறக்க பறக்க போறீங்கன்னு கேட்டீங்கன்னா, தேட்டர் வந்து கோயம்புத்தூர்லயே இல்லை, அது வந்து கேரளால ஒட்டப்பாலத்தில் ஒரு தேட்டரை பார்த்து வச்சுட்டாங்க. அங்கே போய் தான் நாங்கள் படம் பார்த்தோம். அண்ட் படம் வந்து ஐ டோன்ட் ஹாவ் எனி நெகட்டிவ் ரிவ்யூஸ் ஆர் நான் அதை பற்றி எதுவும் கமெண்ட் பண்ண போகிறதில்ல. அண்ட் ஐ டோன்ட் ஈவன் திங்க் திஸ் இஸ் த ரைட் டைம் டு டாக் அபவுட் திஸ் மூவி. ஸோ ஃப்ரெண்டு டிக்கெட் கொடுத்தாங்க, நானும் போய் பார்த்தேன். அவ்வளோதான், அதோட முடிஞ்சிச்சு. ஐ வாஸ் இன் காட்ஸ் ஓன் கண்ட்ரி. ஸோ அதை பற்றி கண்டிப்பாக பேசியே ஆகணும். ஊர் ஒரு தரமான ஊர், மக்களும் பயங்கரமாக இருந்தாங்க, ரொம்ப நல்லா பேசினாங்க. வீடு ஒன்றும் பயங்கரமாக இருந்துச்சு. கட்டினா அவங்க மாதிரி தான் வீடை கட்டணும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க வச்சாங்க. ஸோ அதெல்லாம் ரசிக்கிட்டே திரும்ப கோயம்புத்தூருக்குள்ளே வந்தோம். வந்து டக்குன்னு ஒரு வெஹிக்கல் ஸ்வாப்பை போட்டாச்சு. என்ன காரணம்னா, நண்பர் வந்து காரை வீட்டில் விட வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அவன் பைக்கை தூக்கிட்டு போய் அவன் ஆஃபீஸில் விட்டான். ஆஃபீஸில் இன்னைக்கு தூக்கம் சொக்க வேலையை பார்த்தேன். ஏன்னா நைட்டு சுத்தமாக தூக்கமே இல்லை. எப்படியோ அதெல்லாம் முடிச்சுட்டு லேப்டாப்பை ஷட் டவுன் பண்ணிட்டு எல்லா மூட்டையும் கட்டிட்டு திரும்ப வீட்டை பார்க்க வந்துட்டேன். அகைன் ஐ வாக் மை வே பேக் ஹோம் பிகாஸ் இன்னைக்கு நமக்கு ஒரு ரெஸ்ட் டே தான். ஸ்டெப்ஸ் ஆச்சு கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லிட்டு நடந்து வந்துட்டேன். ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ், திஸ் ஆர் மெனி ஸ்டெப்ஸ் ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் டுடே. வீட்டுக்கு வந்தா ஒரு பெரிய அதிர்ச்சியோட இருந்துச்சு. என்ன கதைனா, எங்க அம்மா வந்து நெய் சாதமும் சிக்கன் கிரேவி செஞ்சு வச்சிருந்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது எங்க அப்பா போய் பல்பு வாங்கிட்டாடான்னு சொல்லி சொன்னாங்க. அப்பா டயர்டா இருக்கு போங்கப்பா அப்படின்னு. எங்க அப்பா இருந்துட்டு, நீ ஜந்தர் மந்தில் போய் என்ன ப்ரொடெஸ்டடா பண்ணிட்டு வந்தா உனக்கு டயர்டா இருக்கிறதுக்கு மூட்டு போட அப்படின்ட்டாங்க. ஸோ எதுவும் பேசாம அப்படியே கடைக்கு போய் பல்பை வாங்கிட்டு வந்து வீட்டில் கொடுத்துட்டு நான்